எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்வீர். இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்வீர். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பொறாமையின் ஆவியும் மனதுருக்கத்தின் ஆவியும். இப்போ இந்த ரெண்டு கான்செப்டை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் என்வி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கம்பேஷன். இப்போ எதுக்காக இந்த தலைப்பு ஆண்டவர் நம்ம கொடுக்குறாருன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த தற்பெருமையும் மனத்தாழ்மையும், அந்த தற்பெருமையும் மனத்தாழ்மையும் இருக்கும்போது, தற்பெருமையும் மனத்தாழ்மையும் அந்த அந்த டைட்டில் நம்ம பார்க்கும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னா, தற்பெருமை போனால் தான் மனத்தாழ்மை நமக்கு வருது. அப்போ தான் ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படுறார். இப்போ ஒரு பிக்சர் ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதில் நம்ம இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த கார்டு நம்ம முன்னாடி போட்ட ஒரு கார்டு. இதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, தற்பெருமை அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, தற்பெருமை. இப்போ இந்த 7 தலையான பாவங்களும் நம்ம 7 ஆவிகள் நம்ம வைத்துக்கொள்வோம். 7 பிசாசினுடைய ஆவிகள். ஆண்டவர் கூட மகதலின் மரியாள்கிட்ட இருந்து இந்த 7 பிசாசுகளை துரத்தினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 7 பிசாசுகளை துரத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த 7 ஆவிகளை தான் அவர் துரத்தினாரோ அப்படின்றது நமக்கு ஆவியானவர் உணர்த்துறார். சரிங்களா? அதுல ஒரு வகையான ஆவி, ஸ்பிரிட் தான் வந்து இந்த பொறாமையின் ஆவி. அதனாலதான் அந்த பொறாமையின் ஆவி அப்படின்ற தலைப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அப்ப இந்த ஆவி வந்து நமக்குள்ள செயல்படுது, நமக்குள்ளேயே தான் இருக்குது. அப்பப்போ வெளியே வரும். சொன்ன மாதிரி எப்போ அந்த மனமேட்டிமை எப்படி வெளியே வருதோ அது போல இந்த பொறாமையின் ஆவி அப்பப்போ வெளியே வருது. அதை நம்ம வன்கண், என்வி இல்லைன்னா ஜெலசி அப்படின்னு சொல்றோம். இந்த ஆவி நம்மகிட்ட இருக்கும் பொழுது, இந்த ஆவி நம்மகிட்ட செயல்படும் பொழுது, ஆண்டவருடைய அந்த மனதுருக்கத்தின் ஆவி நம்மகிட்ட செயல்படாது. இப்போ நீங்க அதுக்கு அடுத்த ஸ்லைடு வாங்க. அது அடுத்த ஸ்லைடு வந்தீங்கன்னா 7 ஆவிகளை பற்றி அந்த ஸ்லைடு இருக்கு. சரிங்களா? 7 ஆவிகள் இது முன்னாடி நம்ம கொடுத்த ஒரு ஸ்லைடு தான். இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவி அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்து ஆலோசனை அருளும் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், ஸ்பிரிட் ஆஃப் மைட், பலனை அருளும் ஆவி, அடுத்து தாராள குணம், சேரிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ்ன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. அடுத்து வந்து ஸ்பிரிட் ஆஃப் பயட்டி, தேவபக்தியின் ஆவி, அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகளும் நமக்குள்ள செயல்படுறதுக்கு தடையா இருக்கிறது வந்து இந்த 7 தலையான பாவங்கள் தான்.
அதில் இன்னைக்கு நம்ம வந்து அந்த குறிப்பாக அந்த பொறாமை நாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த ஸ்லைடு வாங்க. அது ஒரு கம்பேரிசன் மாதிரி போட்டிருப்போம். இதுக்கு அடுத்த ஸ்லைடில் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தற்பெருமை நாவை பற்றி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். தற்பெருமை நாவி, இந்த தற்பெருமைக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய புண்ணியம் வந்து மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தற்பெருமையை நம்ம கிட்ட இருந்து அகற்றி, அதாவது இந்த மனமேட்டிமையை நம்ம கிட்ட இருந்து அகற்றி மனத்தாழ்மையை நம்ம ஆடை அணிந்து கொள்ளும் போதுதான் இந்த ஞானத்தின் ஆவி நம்மகிட்ட செயல்படும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் நம்மகிட்ட செயல்படும். இப்போ லாஸ்ட் இதுலேயே வந்து அண்ணன் கூட சொன்னார், இந்த ப்ரைடு, வெயின் க்ளோரி இல்லைன்னா அந்த ப்ரைடு இருக்கவங்க கிட்ட இந்த ஞானத்தின் ஆவி செயல்படாது. அந்த மனத்தாழ்மை இருக்கவங்க கிட்ட தான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் வந்து செயல்படும். அப்போ 7 ஆவிகள் இந்த ஞானத்தின் ஆவி நம்ம கிட்ட செயல்படணும். இப்போ அறிவு அதெல்லாம் வேற, சரிங்களா? உலகபூர்வமான அறிவு இல்லை வேத அறிவு கூட வச்சுங்களேன். வேத அறிவு இதெல்லாம் ஒரு சில இடத்துல பைபிள் நிறைய படிச்சுட்டோன்னு கூட மனமேட்டியுமே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட விஸ்டம் செயல்படாது. பைபிள் அறிவு இருக்கு, பட் ஆனால் விஸ்டம் இருக்கா அப்படின்னா கொஸ்டின் மார்க். அப்போ ஞானத்தின் ஆவி நம்ம கிட்ட செயல்படணும் அப்படின்னா அந்த மனமேட்டிமையை நாம் அகற்றி மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் பாருங்க, இப்போ இந்த ப்ரைடை நீங்கள் அகற்றினாதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் நம்ம கிட்ட செயல்படும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா நமக்கு பொறாமை. அந்த பொறாமைக்கு நேராக இருக்கக்கூடிய ஆவியின் வல்லமை என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் மைட் அப்படின்னு சொல்றாங்க. பலனை அருளும் ஆவி. அது கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த புண்ணியம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தயை உள்ளம் அப்படின்னு போட்டிருக்கு. கிராட்டிடியூட் இல்லைன்னா கைண்ட்னஸ்ன்னு சொல்லலாம், கைண்ட்னஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த பொறாமையின் ஆவியை நாம் அகற்றும் பொழுது நமக்குள்ள என்ன ஆவி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் மைட் செயல்படும், வல்லமையின் ஆவி செயல்படும், மிராக்கிள்ஸ் ப்ளஸ் ஹீலிங். இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுதோ இல்லை ஆண்டவர் பற்றி பேசும் பொழுதோ ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை இல்லைன்னா ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த பொறாமையின் ஆவிக்கு அதிகமாக மன்னிப்பு கேட்கும் பொழுது இந்த ஆவி செயல்படுறத பார்க்க முடியுது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் மைட், வல்லமையின் ஆவி செயல்படுறத பார்க்க முடியும், வல்லமையின் ஆவி. அப்போ அதனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்தோம். நம்ம ஊழியங்களில் ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற இடத்துல வந்து பிசாசுகளை துரத்துவீங்க, நோயாளிகள் சுகமாவாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஜெபிக்கிற இடங்கள்ல இது நடக்குதா அப்படின்னா ஏன் நடக்கலை அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா இந்த பொறாமையின் ஆவி தான். இந்த ஆவி நமக்குள்ள ஆழமா இருப்பதனால தான் இந்த ஆவியானவர் செயல்பட மாட்டேங்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் மைட் செயல்படும். எப்படி வந்து தற்பெருமை இருக்கிற இடத்துல இந்த மனத்தாழ்மையின் ஆவியோ இல்லை ஞானத்தின் ஆவி செயல்படாதோ, அதுபோல இந்த பொறாமை இருக்கிற இடத்துல, இந்த பொறாமையின் ஆவி செயல்படுகிற இடத்துல இந்த ஸ்பிரிட் ஆஃப் மைட் வந்து செயல்படாது. இந்த வரத்தை செயல்படுத்துவதற்காக தான் இந்த டாக். ஆக்சுவலா இந்த வரத்தை நமக்குள் செயல்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடிக்கங்க. அதுக்கு நீங்க என்ன கேட்கணும், ஆண்டவரே மனதுருக்கத்தின் ஆவி எங்கள் மத்தியிலே அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்படி மனதுருக்கத்தின் ஆவியை எங்கள் மத்தியிலே அனுப்புங்க ஆண்டவரே அப்படி. அதுக்காக தான் ஜெபிக்க போறோம். இப்போ நம்ம அதுக்காக ஜெபிச்சுட்டு அப்படியே தொடர்ந்து இந்த டாக்குள்ள நம்ம போவோம், சரிங்களா? நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் மனத்தாழ்மையை ஆடையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மே துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வன்கண்ணில் அந்த பொறாமையின் ஆவியினால் ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களில் ஆண்டவரே வல்லமை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த மனதுருக்கத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த மனதுருக்கத்தின் ஆவி எங்களுக்கு தரும்படியாய் நாம் பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. நன்றி இயேசு. அப்படியே துதிங்க ஆண்டவர். நன்றி இயேசு, போற்றி இயேசுமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய தயவுள்ளத்தின் ஆவி, மனதுருக்கத்தின் ஆவி, அந்த வல்லமையின் ஆவி எங்களுக்குள் செயல்படும்படியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் தகப்பனே. நன்றி இயேசு, போற்றி இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிகரப துரபல ஹந்தரபல கரபசகி. ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் செயல்படுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய 7 ஆவிகள் எங்கள் மத்தியிலே செயல்பட தடையாய் இருக்கிற அந்த பாவங்களை, இச்சைகளை, ஆண்டவரே கோபங்களை, ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருளாசைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக மனமேட்டி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா. இப்படி வார்த்தைகளை கேட்கும்படி எங்களை நீர் இருந்தது அதிகாலை வேலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துருங்க. இப்ப இந்த பொறாமையின் ஆவிக்கு வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், அதாவது மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்கு தெரியும், பலவிதமான ஆவிகளை பற்றி அங்க பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட 17 வகையான ஸ்பிரிட்ஸை பத்தி பேசுது ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல.
கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 21. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், முதல்ல இருக்கக்கூடிய செட் வந்து காமபாவங்கள், உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம்னு எழுதப்பட்டிருக்கு. அடுத்து வந்து விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். அடுத்த வசனம் சொல்லுது பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். 17 வகையான ஆவிகள்னு சொல்லலாம். இதை 17 ஸ்பிரிட்ஸ். இது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள போராடிட்டே இருக்கு. அதான் சொன்ன இல்லையா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. முன்னாடி பார்த்தா அந்த பழைய மனிதனுக்கும் புதிய மனிதனுக்கும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆவிகள் வந்து நமக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு குறிப்பான ஆவி வந்து பொறாமைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ளூரல்ல கொடுத்துருப்பாருங்க, பொறாமைகள். பலவிதமான பொறாமைகள் இருக்கு, பலவிதமான பொறாமைகள் இருக்கு. அவைகளுக்கு நம்ம ஆழமா நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த நேரத்துல இந்த செஷன்ல நம்ம அதிகமா மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவனுடைய அந்த மனதுருக்கத்தின் ஆவி நம்ம மத்தியில செயல்படும். நம்ம ஊழியம் செய்கிற இடங்கள்ல ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். இதுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஆமா, ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுதுதான் ஆண்டவருடைய வசனம் அந்த ஜனங்களுக்குள்ள போகும். அப்ப தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படி, அவருடைய மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள் செயல்படும்படி, இந்த பொறாமைகள் எனக்கூடிய அந்த ஆவி நம்மை விட்டு வெளியேறும்படி இந்த நேரத்துல நாம் மன்னிப்பு கேட்க ஆண்டவர்கிட்ட நம்மளை அர்ப்பணிப்போம். நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பொறாமையின் ஆவிகளை எங்களிடத்திலிருந்து வெளியேற்றுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மனதுருக்கத்தின் ஆவி எங்களுக்கு இந்த நேரத்திலே தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகமாக எங்கள் மேல் ஊற்றப்போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலம் ஆண்டவரே, உம்முடைய வரங்கள் எங்கள் மத்தியிலே செயல்படும்படியாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆவியின் வரங்கள் எங்கள் மத்தியிலே செயல்படும்படியாக ஆண்டவரே, இந்த பாவ மன்னிப்பை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. துதிக்கிறோம், துதிக்க நம்ம மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. வீஷரபா, நன்றி நன்றி அப்பா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இப்ப இந்த இந்த பொறாமையின் பிறப்பிடத்தை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த பொறாமை எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது வந்து தற்பெருமையை பற்றி நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் சின், முதல் பாவமே அதுதான். பரலோகத்தில் நடக்கக்கூடிய முதல் பாவம் அதுதான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முதல் பாவம் அதுதான். ஏவாள் செய்யக்கூடிய முதல் பாவம் அதுதான். அதுதான் நம்ம போன தாக்கில் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த பெருமைக்கு அப்புறம், அந்த தற்பெருமைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு பைபிள்ல அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த கான்சிக்வன்ஸ் சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொறாமை தான். பெருமைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சின் வந்து பொறாமை தான். பாருங்க, ஏவாள் வந்து பாவம் செய்யறாங்க, விழுந்து போறாங்க. அதுக்கப்புறம் காயின் வர்றான். காயின் வந்து பொறாமையினால் என்ன பண்றான்? தன்னுடைய சகோதரனை கொல்றான். சரிங்களா? பொறாமையினால் அவன் கொள்கிறான். அதனாலதான் அந்த ஞானாகமம் 2:24 சொல்லப்படுகிறது. ஞானாகமம் 2:24, ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளார். ஆமேன். அப்ப அலகைக்கு இருந்த அந்த பெருமை அடுத்து பொறாமையாக மாறுகிறது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் மேல் இருந்த அந்த பொறாமையினால் தான், ஒரு கடவுளோடு இருக்காங்களே எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு அந்த பொறாமையினால் தான் சாவு உலகில் நுழைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ரொம்ப கவனமா இந்த பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். இந்த பாவத்தை தான் நமக்குள்ள அவன் என்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கான், சாத்தான் நமக்குள்ள என்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்காக நம்ம கவனமா மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பொறாமைக்கு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், காயின் ஆபேல். காயின் வந்து ஆபேலை கொண்டது வந்து பொறாமையின் காரணமாக தான். அப்ப அது கொலைக்கு இட்டு செல்கிறது. சரிங்களா? அடுத்து வந்து ராக்கேல் வந்து லேயால் மேல் பொறாமைப்படுறாங்க. அவங்களுக்கு முதல்ல பிள்ளை பிறந்துடுது, அதனால பொறாமைப்படுறாங்க. அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, யோசேப்பு மேல் அவருடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டதால் தான் அந்த குழியில தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆனா அதை நன்மையாக ஆண்டவர் மாற்றுகிறார். அடுத்து பொறாமையின் ஆவி எங்க செயல்படுகிறது நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்னா, சவுல். பல இடங்கள்ல இருக்கு. இப்ப இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ். சவுல் வந்து தாவீதின் மேல் பொறாமை கொள்கிறார். அப்ப ஏன்னா ஒரு மனிதனை ஒரு ஆவிக்குரிய விதத்திலோ இல்ல உலகபூர்வமாக கடவுள் அதிகமா ஆசீர்வதிக்கும் போது அதை பார்த்து பொறாமை வருது. அப்ப இப்ப நம்ம மெயினா அந்த ஸ்பிரிச்சுவல் சின்னுக்கு தான் மன்னிப்பு கேட்க போறோம் இன்னைக்கு.
அப்ப சவுல் தாவீதின் மேல் கொண்ட அந்த பொறாமை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு பொறாமை தான். உலகபூர்வமாகவும் ஆசீர்வதிக்கப்படுறான். இருந்தாலும் இவனுக்குள்ளேயும் அபிஷேகம் இருக்கு, சவுலுக்குள்ளேயும் அபிஷேகம் இருக்கு, தாவீதுக்குள்ளேயும் அபிஷேகம் இருக்கு. ஆனா ஒரு அபிஷேகம் பெற்ற சவுல் அபிஷேகம் பெற்ற தாவீதின் மேல் பொறாமை கொள்கிறார். ஏன்னா கடவுள் அவனை அதிகமா பயன்படுத்துறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல சவுலை பயன்படுத்தினார், அவன் பாவம் செய்து விழுந்து போனான். அதுக்கப்புறம் தாவீதை அவர் பயன்படுத்துறாரு, எடுத்து பயன்படுத்துறாரு. அப்ப சவுலுக்கு பொறாமை வருகிறது, சவுலுக்கு பொறாமை வருகிறது. அப்ப இந்த பொறாமை சவுலினுடைய மரணம் வரைக்கும் அவரை கொண்டு போயிருக்கு. நல்லா கவனிங்க, சவுலினுடைய மரணம் வரைக்கும் அவரை கொண்டு போயிருக்கு. அப்ப இந்த பொறாமை அப்படிங்கிற அந்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது ஊழியத்துல, நம்முடைய ஊழியங்கள்ல வல்லமை இருக்காது. தேவன் செயல்பட முடியாது நம்முடைய ஊழியத்துல. இன்னும் அதிகமா பாத்தீங்கன்னா ஆண்டவரை அவங்க சிலுவையில் அறந்தது காரணமே பொறாமை தான் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசேயர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை சாவுக்கு கையளித்தார்கள் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் அதிகமா பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை அந்த பரிசேயர்கள், அதாவது அப்ப இருந்தக்கூடிய பரிசேயர்கள் துன்புறுத்தினாங்க. அப்போஸ்தலர் பணியில வாசிக்கும் பொழுது பொறாமையால் தான் செய்யறாங்க. இப்ப இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த பாவங்கள்ல இந்த பொறாமை ஒரு முக்கியமான பாவம். பெருமைக்கு அடுத்தபடியா நிற்கக்கூடிய ஒரு பாவம் இந்த பொறாமை தான். ஒரு நாட்டின் மேல இன்னொரு நாட்டு பொறாமை கொள்வது, இல்ல ஒரு மனிதன் மேல் இன்னொரு மனிதன் பொறாமை கொள்வது உலகபூர்வமாகவும் இது நடக்குது. இப்ப நம்ம வேலை ஸ்தலங்கள்லயும் இது நடக்குது. அப்ப இந்த ஆவியை நம்ம எப்படி எதிர்த்து போராடுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு அதிகாலையில பார்க்க போறோம். அதுக்காக நம்ம ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். இந்த வாய்ப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார், அந்த பாவ மன்னிப்பின் அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது பெருமைக்கு அடுத்தபடியான ஒரு பாவமா இருப்பதால இதையும் நம்ம கவனமா மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா தான் ஆவியானவர், அந்த ஸ்பிரிட் ஆஃப் மைட் உங்களுக்குள்ள செயல்படுவார். அந்த ஊழியத்தின் வல்லமை இல்லை வரங்கள் செயல்படணும் அப்படின்னா இந்த பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஸோ அழகியின் பொறாமையினால் சாவு நுழைந்தது போல நம்முடைய பொறாமையால் நாம் இருக்கிற இடங்கள்ல சாவு நுழையக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். சரிங்களா? ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அந்த சாவை உண்டாக்காதபடி, ஆவுக்குரிய சாவை உண்டாக்காதபடி ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இப்படி ரத்தத்தினால் எங்களை கழுவ வேண்டுமாய் இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்துருக்களின் வல்லமைகளை நீர் முறியடிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளை இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறாங்க. இந்த ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. நன்றி இயேசுவே. பீக்கரப தூரபல அந்தரபல கரபசைக்கு ஆண்டவரே, மகிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க. கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் நாடுங்க, அவருடைய வல்லமையை நாடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. அந்த நேரத்துல தன்னை சொன்னது போல தாகத்தோடு என்னை தேடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தாகம் உள்ளவன் மேல் தான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்ற முடியும். அதனால நீங்க தாகத்தோடு இந்த அதிகாலை வேளையில நீ ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்புங்கன்னு கேட்கணும். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட முடியும். ஏன்னா பரமபிதாவானவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் லூக்கா 11:13. இப்ப நீங்க அதிகாலை வேலை, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலை முழங்கல் படிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, இப்படி பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ரொம்ப சிம்பிளான ஜெபம் தான். நீங்க முழங்கல் போட்டு இப்ப கூட சொல்லலாம், ஆண்டவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, இப்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இப்பொழுது ஆண்டவர் நம்ம மத்தியிலே செயல்படும்படியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென். இக்கரப தூரபல அந்தரபல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளை இருக்கு, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் போகும்படியாக, தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில அசைவாடும்படியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவி நமக்குள்ள, இந்த வரங் நமக்குள்ள செயல்படணும் அப்படின்றதுக்கான இந்த டாக். சரிங்களா? அடுத்த ஸ்லைட் வாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, இந்த 2 ஸ்லைடை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்ப நீங்க எசையா 11:2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 விதமான ஆவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா ஒரு ஆவி என்னன்னா ஸ்பிரிட் ஆஃப் மைட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஆவி தான் நமக்குள்ள செயல்படணும்னு ஆண்டவர்கிட்ட மன்றாட போறோம். அதுக்கு அடிப்படையான புண்ணியம் என்னன்னா மனதுருக்கம். சரிங்களா? அடிப்படையான புண்ணியம் மனதுருக்கம். அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். கலாத்தியர் 5:22 என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 9 விதமான வரங்கள், 9 விதமான கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு இல்லைன்னா மனதுருக்கம். தயவு இல்லைன்னா மனதுருக்கம். இங்கிலீஷில் என்ன சொல்கிறோன்னா ஜென்டில்னஸ், இல்லைன்னா கைண்ட்னஸ், இல்லைன்னா கம்பேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கம்பேஷன்.
ஸோ இந்த கனி நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த ஸ்பிரிட் ஆஃப் மைட், பலனை அருளும் ஆவி நமக்குள்ள செயல்படுத்துவார். இந்த பலனை அருளும் ஆவி நமக்குள்ள செயல்படும் பொழுது 1 கொரிந்தியர் 12 கொடுக்கப்பட்ட முக்கியமான 2 வரங்கள், த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், ஒர்க்கிங் ஆஃப் த மிராக்கிள்ஸ், இந்த 2 கிஃப்ட் செயல்படணும் அப்படின்னா நீ இந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு, பொறாமையின் பாவத்திற்கு அதிகமாக மன்னிப்பு கேட்கணும். இன்னொன்று, மனதுருக்கத்தின் ஆவிக்காக நீங்கள் மன்றாடணும். ஸோ அதாவது கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், அதுக்கு எதிரான அந்த புண்ணியத்துக்காக நீங்கள் மன்றாடணும். இந்த ஸ்பிரிட்டுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டு இந்த மனதுருக்கத்தின் ஆவியை கேட்டு நீங்கள் மன்றாடும் பொழுது உங்களுக்குள் செயல்படக்கூடிய வரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி. இந்த 2 வரமும் உங்களுக்குள்ள செயல்படும். அது நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அந்த 7 ஆவிகளை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அதில் குறிப்பாக நம்ம எந்த ஆவிக்குன்னா அது பலனை அருளும் ஆவிக்காக நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அப்போ இந்த பலனை அருளும் ஆவி நமக்குள்ள செயல்படணும்னா இப்போ கட்டாயம் நம்ம அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாகணும். அடுத்த ஸ்லைடு வாங்க. வரங்களை குறித்த ஸ்லைடுக்கு வாங்க. ஓகே, இது கனிகளை குறித்த ஸ்லைடு. இந்த கனிகளில் 9 விதமான கனிகளில் முக்கியமான கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயவுல தான் மனதுருக்கம். சரிங்களா? இந்த கனி நமக்குள்ள செயல்படும் பொழுதுதான் வல்லமையின் ஆவி நமக்குள்ள செயல்படும், ஸ்பிரிட் ஆஃப் மைட் நமக்குள்ள செயல்படும். ஏன்னா ஒவ்வொரு வரத்துக்கும் பின்னாடி ஒரு கனி இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. அந்த கனி இருந்தாதான் வரம் செயல்படும். வரம் மட்டும் இருக்கு செயல்படுதுன்னா அதுல ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். ஊழியத்துல ஒரு சில நேரங்கள் வரங்கள் கொடுக்கப்படும், வரங்கள் மட்டும் செயல்படும், கனி இல்லாம செயல்படும். அப்படி செயல்படும் போது அதுல தவறுகள் வரும். ஊழியத்தில் நிறைய தவறுகள் வருவதை பார்க்கணும். ஒவ்வொரு வரத்துக்கும் முன்னாடி ஒரு கனி இருக்கும். அந்த கனி இருக்கும் பொழுதுதான் அந்த வரம் ஆழமாக ஒரு மனிதனுக்குள் செயல்படும். இந்த கனி, அதாவது தயவு இல்லை மனதுருக்கம்ன்ற இந்த கனி உங்களுக்குள் இருக்கும் பொழுதுதான், ஜென்டில்னஸ், கைண்ட்னஸ், கம்பேஷன் உங்களுக்குள் இருக்கும்போதுதான், அடுத்த ஸ்லைடு வாங்க, இந்த கனி இருக்கும்போதுதான் இந்த 2 வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படும். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வரங்கள், அதாவது கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், கிஃப்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் த மிராக்கிள்ஸ், குணமாக்கும் வரங்களும் அற்புதங்களை செய்யும் சக்தியும் நமக்குள்ள செயல்படும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப ஏன் ஊழியத்தில் நமக்குள்ள ஒரு சில வரங்கள் செயல்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பாவம் இருக்கும். இந்த தலையான பாவங்கள் ஏதாவது ஒரு பாவமா இருக்கும். அதற்கு நேரடியான ஒரு புண்ணியம், இந்த புண்ணியம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இந்த வரம் நமக்கு செயல்படும். அப்ப ஆவியானுடைய 9 வரங்கள், நம்ம ஊழியத்துக்கு போறோம். ஆனா ஊழியங்கள்ல வரங்கள் செயல்படும் போதுதான் மக்கள் நிறைய பேர் வருவாங்க, தேவனுக்குள் இழுக்கப்பட்டு வருவாங்க. இப்ப ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் செயல்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வருவாங்க. ஆவியானுடைய 9 வரங்களும் நம்முடைய ஊழியங்கள்ல செயல்படும் பொழுதுதான் அநேக ஜனங்கள் தேவனை நோக்கி வருவாங்க. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு கூட்டம் சேர்க்கறதுக்காக நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. நாம் தேவனுக்கு ஆன்மாக்களை, மீன்களை சேர்க்கும்படியாக ஊழியம் செய்யும். இது அடிப்படை, நம்ம ஏற்கனவே பார்த்தது. அப்ப இந்த வரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சபை பக்தி விருத்தி அடைவதற்கு, திருச்சபை பக்தி விருத்தி அடைவதற்கு. அப்ப இந்த ஒரு எண்ணத்தோட இந்த தற்பெருமை நாவிக்காக மன்னிப்பு கேட்டு, அடுத்தபடியாக இந்த பொறாமை நாவுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது வரங்கள் நம்ம ஊழியத்துல செயல்பட ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இதை ஓப்பன் பண்ணி விடுறதுக்காக ஆண்டவர் இந்த டாக்கை கொண்டு வர்றாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வரங்கள் எங்களுக்குள் செயல்படும்படியாக ஆண்டவரே, நாங்கள் போகிற ஊழியத்திற்கு போகிற இடங்களில் ஆண்டவரே இந்த குணமாக்கும் வரங்களும் அற்புதங்களையும் செய்யும் சக்தியும் ஆண்டவரே ஆண்டவரே செயல்படும்படியாக உடைய மனதுருக்கத்தின் ஆவியை எங்கள் மத்தியிலே அனுப்புங்க ஆண்டவரே. அதற்கு தடையாயிருக்கிற அந்த பொறாமையின் ஆவி எங்கள் இடத்துல இருந்து அகற்றி போடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மண்டாடிக்கிட்டே இந்த செய்திக்குள்ள நம்ம கடந்து போவோம். நன்றி. அப்படியே துதிங்க ஆண்டவரை, கொஞ்ச நேரம் துதிங்க. ஏன்னா ஆவியானவர் உள்ள இறங்க மாட்டேங்கிறார் நிறைய பேருக்குள்ள, அதை பார்க்க முடியுது. கொஞ்சம் டீப்பா கன்ஃபெஷன் கேளுங்க, அடிப்படையான கன்ஃபெஷன் கேளுங்க. லஸ்ட் சின்ஸுக்கு மன்னிப்பு கேளுங்க, இச்சையான பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய ஆண்டவர் இப்போ உங்களுக்கு உணர்த்துற ஒரு சில பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே,
எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்தின் ஆவி எங்கள் மத்தியிலே அனுப்புங்கப்பா. ஆண்டவர், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேசித்தனத்தின் ஆவியை எங்களிடத்திலிருந்து அகற்றுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்குள் செல்ல முடியாதபடி தடையாயிருக்கிற ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே, உடைய மகிமையான மேகம் வந்து அகற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உடைய மேகம் வந்தால் போதுமே ஆண்டவரே, எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. விக்காரப தூரபல அந்தரபல கரபாசைக்கு நன்றி இயேசுவே, போற்றி ஈஸ்வர பலீஸ்வர பலீஸ்வர பெலீஸ்வர பெலீஸ்வர. நன்றி இயேசுவே. கலக்கம் இல்லப்பா. உடைய ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. தாகத்தோடு உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. தாகத்தோடு உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அதிகாலை வேளையிலே விக்காரப தூரபல அந்தரபல கரபாசைக்கு. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. நன்றி ஆண்டவரே. இப்ப இந்த பொறாமை நாவை பத்தி தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுறதுன்னா, உக்கிரம் கொடுமை உள்ளது, wrath is cruel அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தபடியா கோபம் நிஷ்டூரம் உள்ளது, anger is outrageous, but who is able to stand before envy. பொறாமை என்றால் அதுக்கு முன்னறிவிக்கத்தக்கவன் யார், அது முன்ன நிக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. பொறாமை வந்து ஒரு ஸ்பிரிட், ஒரு பயங்கரமான ஒரு ஆவி. இந்த ஆவி நமக்குள்ள செயல்படும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் செயல்பட முடியல. இந்த குணமாக்கும் வரங்களோ இல்ல அற்புதங்களை செய்ய சக்தியோ அது செயல்பட மாட்டேங்குது அந்த இடத்துல. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆவி. அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்கணும். இது ஒரு நாள்ல வர ப்ராசஸ் கிடையாது. எவ்ரிடே மன்னிப்பு கேட்கணும். எவ்ரிடே மன்னிப்பு கேட்கணும். அது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த திராட்சை செடியோடு இணைந்து இருக்கிறோம் நம்ம. அப்போ திராட்சை செடி அதிகமாக கனி கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணாதான் கனி கிடைக்கும். அப்போ நம்ம அந்த தேவையில்லாத அந்த அந்த இலைகளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி எரிவார். எரியும் பொழுதுதான் தேவனுக்கு நாம் கனி கொடுக்கலாம் மாற முடியும். அந்த தயவுன்ற கனி அப்பதான் வரும். அப்போ இந்த ஆவி எப்படின்னா ஒரு ஒரு ஃபோர்ஸாக வருது. எப்பயுமே அப்படிதான் அந்த ஆவி வருது. அந்த ஆவியை நாம் எதிர்த்து நிற்கணும். அந்த தேவனுடைய வல்லமையினால், ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையினால் இந்த ஸ்பிரிட்டை நம்ம எதிர்த்து நிற்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பொறாமை ஆவிக்கு அடுத்த ஒரு வசனம் எப்படி ஓடுதுங்கன்னா, எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த காளை மாட்டின் கொம்புகளை என் சிந்தையிலிருந்து எடுத்து போட்டு சிலுவை என் சிந்தையில் நடும் ஆண்டவரே அப்படின்னு. இந்த காளை மாட்டின் கொம்பை என் சிந்தையில் நீக்கி போட்டு உன்னுடைய சிலுவை மரத்தை என் சிந்தையில் நடும். சிலுவை மரத்தில் மண்டை ஓடு இடத்துல அவரோட அந்த சிலுவை அது ஆவியானவர் அநேக பேருக்கு இறங்காம இருக்கிறாங்க ஜோயல் சொல்றாங்க. அப்ப சொல்றப்ப பார்த்தா இது இருக்குது. இந்த பொறாமையின் டைமென்ஷன் இல்ல ஒண்ணு, அது ஒரு பின்னி பிறஞ்ச ஒரு விஷயம். அகங்காரத்தோட தலையானது அகங்காரம். ஆனா இந்த பொறாமையும் அந்த அகங்காரத்தோட அது ஒரு இதா இருக்கும். அது என்ன, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இது மாலப்பட்டு நீங்க கேட்டால் ஒழிய ஆவியானவருடைய பிரசனத்தை முழுமையா சுவைக்க முடியாது. அதை கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த கொம்பு எடுக்கப்படாமையே இருக்கு. சிந்தையை விட்டு அந்த காளை மாட்டின் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் உணர்த்துறாரு. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நம்முடைய தலை இருக்கு பாத்தீங்களா, இந்த தலை வந்து தலையில தான் முக்கியமான ஆவி, 7 ஆவிகளும் செயல்படும். நல்லா கவனிங்க. முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை. அந்த மெனோரா என்று சொல்லப்படுகிற அந்த விளக்கு தண்டு, அந்த பிக்சரை என்னால் கொண்டு வர முடியல. ப்ராபப்ளி நான் ஃபியூச்சரில் போடுறேன் அந்த பிக்சரை. எப்படி நமக்கு இந்த 2 கண்கள் இருக்கு பார்த்தீங்களா, 2 கண்கள். சரி, ஒரு மூக்கு இங்கே சென்டரில் இருக்குது,
2 காதுகள் இருக்கு, வாய் இருக்கு, மூக்கோட சேர்ந்து வாய் இருக்கு. சரிங்களா? இப்போ 2 மூக்குல வந்து 2 துவாரங்கள் இருக்கு, 2 துவாரங்கள் இருக்கு. அப்போ இந்த மெனோரா விளக்க நீங்க தலையில வச்சு பாருங்க, உங்களுடைய தலையில வச்சு பாருங்க. தலையில வச்சு பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்து மவுத் இருக்கும், சென்டர்ல வந்து மவுத் இருக்கும். அதுக்கு 2 சைட்ல இருக்கக்கூடிய பைப் வந்து எது வழியா போகும் அப்படின்னா மூக்கு வழியா போகும், மூக்கு வழியா போகும். இது பிக்சரைஸ் பண்ணி பாருங்க, நீங்க பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து 2 பைப் வந்து எங்க போகும்னா கண்ணு வழியா போகும், கண்ணு வழியா போகும். அதுக்கு அடுத்து 2 பைப் வந்து காது வழியா போகும். சரிங்களா? இப்படிதான் நம்முடைய தலை அமைப்பு இருக்கு, நம்முடைய தலை அமைப்பு அப்படிதான் இருக்கு. அப்போ மெனோரா எங்க வைக்கப்படுகிறதுனா உங்களுடைய தலையில நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த மெனோராவை நீங்க கொண்டு வரலாம் உங்களுடைய ஹெட்ல. இப்போ இந்த ஹெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை ஓடு அப்படின்னு அண்ணன் சொன்னார். அதாவது கொல்கதா மலைன்றதுக்கு என்ன பேர்னா மண்டை ஓடு. இந்த மண்டை ஓட்டில் தான், அந்த தலையில தான் அந்த சிலுவை வந்து நிறுவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய தலைவை தான் அந்த கொல்கதா மலை. இந்த தலையில ஆண்டவருடைய சிலுவை இப்பொழுது குத்தப்பட வேண்டும், அது நிறுவப்படும். அதுக்காக தான் அண்ணன் ஜெபிக்க முடியும் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர் மூலியமா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப இன்னும் அதிகமா அதை ஜெபிப்போம். ஆண்டவரே நம்முடைய திருச்சிலுவை எங்களுடைய அந்த மண்டையோடு என்று சொல்லப்படுகிற எங்களுடைய தலையிலே நிறுவப்படும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. அதன் மூலமாக இந்த 7 ஆவிகள் எங்கள் மத்தியிலே செயல்படும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. லீக்கரபா தூரபலா தூரபலா அந்தரபலா கரபாசிக்கே. ஆண்டவர் எங்கள் கண்களினாலும் மூக்கினாலும் காதுகளினாலும் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதனால் அந்த 7 ஆவிகள் எங்களுக்குள் செயல்பட முடியாதபடி ஆண்டவர் எங்கள் வாயினால், குறிப்பாக எங்கள் வாயினால் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 7 ஆவிகள் மத்தியில இறங்கி செயல்படும்படியாக ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உடைய ஆவியை நீர் ஊற்றுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. லீஷரப நிக்கிறபத்தி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் இறங்கி வர்றாரு. நன்றி ஆண்டவர், நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ இந்த பிக்சர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, 7 குத்து விளக்கினுடைய பிக்சர் போட்டிருக்காங்க. அதில் சென்டர் இருக்கக்கூடிய பிக்சரை நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, அந்த நடுவில் இருக்கக்கூடிய தண்டு வந்து வாயின்னு வச்சுக்கோங்க. இந்த லார்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வந்து உங்கள் வாயில இருந்தால் வருது. சரிங்களா? அப்போ அந்த லார்ட் அப்படின்ற இருக்க இடத்துல மவுத் அப்படின்னு போட்டுக்கோங்க, மவுத்துன்னு போட்டுக்கோங்க. அடுத்த 2 தண்டுகள் இருக்கக்கூடியது வந்து 2 மூக்கினுடைய 2 துவாரங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஃபியர், நாலேஜ் அப்படின்னு வச்சு அந்த இடத்துல வந்து மூக்குடைய 2 துவாரங்கள் இருக்கு. அடுத்த 2 தண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கண்களினுடைய துவாரங்கள். சரிங்களா? அதன் வழியாக அடுத்த 2 வந்து காதுகளுடைய துவாரங்கள். அப்படியே நீங்க தலையோட இணைச்சு பாருங்க. இந்த மினோராவை தூக்கி உங்க தலையில வச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதனாலதான் நீங்க கண்களால் செய்த பாவங்கள், வாயினால், குறிப்பா சென்டர்ல என்ன இருக்குன்னா மவுத்து தான் இருக்கு. சென்டர்ல, ஏன்னா அதன் வழியா தான் ஆண்டவர் பேசுறது, வார்த்தை வெளியே வருது. சரிங்களா? சென்டர்ல. அப்ப அந்த 7 ஆவிகள் நம்ம மத்தியில செயல்படணும்னா நீங்க அடிப்படையா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். கண்கள்னால் செய்த பாவங்கள், மூக்கினால் செய்த பாவங்கள், காதுகளினால் செய்த பாவங்கள், ரொம்ப குறிப்பா வாயினால் செய்த பாவங்கள், இவைகளுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் தேவனுடைய 7 ஆவிகள் உங்கள் மத்தியிலே செயல்படும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அதுல குறிப்பா இந்த ஸ்பிரிட் ஆஃப் மைட் அப்படின்னு சொல்லப்படுது பார்த்தீங்களா, இந்த வல்லமையின் ஆவி. இந்த ஆவி நமக்குள்ள அதிகமா செயல்படுறதுக்கு தடையா இருக்கக்கூடியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னன்னா இந்த பொறாமையின் ஆவி. அதுக்கு தான் நம்ம மன்னிப்பு கேட்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த 7 ஆவிகள் நம்ம மத்தியில செயல்படும்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். நம்ம ஊழியத்துக்கு போகும் பொழுதும் இந்த 7 ஸ்பிரிட்ஸ் செயல்படும் பொழுதுதான் தேவனிடத்தில் மக்கள் ஈர்க்கப்படுவாங்க. இல்லைன்னா அந்த மக்கள் வரமாட்டாங்க. அப்ப அதுல இந்த வரங்கள் செயல்படணும், கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் எல்லாம், ஒர்க்கிங் ஆஃப் மிரக்கிள்ஸ் ஆண்டவர் தான் செய்ய போறாரு, நம்ம செய்ய போறது இல்லை. ஆனா இந்த வரங்கள் அங்க செயல்படணும்னா நம்மளை இந்த விஷயத்துல கரெக்ட் பண்ணணும். அப்பதான் இந்த வரங்கள் அங்க செயல்படும். ஆண்டவர் குணமாக்க போறாரு, ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறாரு. அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். முன்னாடியே பார்த்துட்டோம், நமக்கு மகிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2வது இந்த பொறாமையின் ஆவிக்கு மன்னிப்பு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ரைட். இப்ப இந்த பொறாமையின் ஆவி பத்தி பாருங்க. இது வந்து இந்த பொறாமை இருக்கிறனால நிறைய பேருக்கு நோய்கள் வருது. முக்கியமா நோய்கள் வர்றதுக்கான காரணம், போன் டிசீஸ் வர்றதுக்கான காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பொறாமையின் ஆவி தான். அதான் அந்த நீதிமொழிகள் 14:30 என்ன சொல்கிறது என்றால், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், a sound heart is the life of the flesh, but envy rottenness of the bones. envy என்ன பண்ணுதுன்னா எலும்பு உருகச்சி தான். பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு கேஜே வெர்ஷன்ல கொடுக்கப்படுது. envy rots the bones. உன் எலும்புகள் வந்து அழுகி போயிரும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப
அப்ப இந்த பொறாமையின் ஆவி இருக்கிறனால நிறைய நோய்கள் வருது. அப்படியே ஆப்போசிட் பாருங்களேன், குணமாக்கும் வரங்கள். அப்ப இந்த பொறாமையின் ஆவிக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த குணமாக்கும் வரங்கள் ஏன் நமக்குள்ள செயல்படலைன்னா இந்த பொறாமையின் ஆவி இருக்கிறாங்க. ஏன்னா நமக்குள்ளே நோய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நோய் இருக்கும்போது மற்றவனுடைய நோயை நம்ம குணமாக்கும்படி நம்ம ஜெபிக்க முடியாது. அந்த மன உருவத்தின் ஆவி நமக்குள்ள செயல்படாது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. நீதிமொழிகள் அடுத்த வசனம் சொல்லுது, 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மோஸ்டா என்ன பண்ணுவோம்னா அந்த உலகப்பூர்வமா பாவிகள் மேல் பொறாமை கொள்வோம். அவன் நல்லா இருக்கிறானே, அவன்லாம் ஆசீர்வதிக்கப்படுறானே, அவன் கடவுளை தேட மாட்டேங்கிறான், நல்லா இருக்கானே, நீ அப்படி பொறாமை கொள்ளாதுன்னு ஆண்டவர் சொல்றார். குறிப்பா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க பொறாமைப்படுவது, பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, ஆண்டவருக்கு பயந்துரு, நிச்சயமா ஒரு நாள் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனம் அதிகமா சொல்லுவாங்க, நிச்சயமாவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வசனம் பாருங்க, நீ பாவி மேல பொறாமை கொள்ளாதடா, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, அவருக்காக காத்துரு, அவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி, உன்னை குணமாக்கும்படி காத்துரு. பாவம் செய்யறவன்லாம் நல்லா உடல் சுகத்தோடு இருக்கானே, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ தேவனை பற்றும் பயத்தோடு இரு, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே ஆண்டவர் சொல்றார். அவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, அவர் மேல் பொறாமைப்படாதே. அவர்கள் புல் அறுப்புண்டு போவதை போல அருந்து போவாங்க. அதனால நீ பாவிகளை குறித்து பொறாமைப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. சீராக் 9:11 என்ன சொல்லுகிறது என்றால், சீராக் 9:11 என்ன சொல்லுதுன்னா, பாவிகளின் பெருமை கண்டு பொறாமைப்படாது. அன்னைக்கு சொன்ன மாதிரி பொறாமையும் பெருமையும் இன்டர்ட்விங்கிள்டா இருக்கு, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து இருக்கு. பாவிகளின் பெருமை கண்டு நீ பொறாமை கொள்ளாது. அவன் பெருமையா இருப்பான், சரிங்களா? அவனுடைய பெருமையை கண்டு நீ பொறாமை கொள்ளாதே. அவனுக்கு வரவிருக்கும் கேடு உனக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு பெரிய கேடு பின்னாடி வரப்போகுது. அது 10 வருஷம் கழிச்சு வரலாம், 15 வருஷம் கழிச்சு வரலாம், இல்ல அவன் இறந்த பிறகு நேரம் அவன் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். நீ அதை கண்டு நீ பொறாமை கொள்ளாதே. ஏன்னா இந்த பொறாமை, கோபம், அடுத்தபடியா போறேன். கோபம், பொறாமையும் கோபமும் வாழ்நாட்களை குறைக்கின்றன. கவலை காலத்துக்கு முந்தையே முதுமையை கூட்டி வரும். இந்த பொறாமை வரும் பொழுது கவலை வந்துடும், அடுத்து கோபம் வருது, அடுத்து கவலை வந்துடுது. அவன் நல்லா இருக்கானே, நான் நல்லா இல்லையே, அவனை மட்டும் ஆண்டவர் ஆசிரியர் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஆவிக்குள்ள நல்லா ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, எனக்கு இல்லையே. கடவுள் உனக்குரியது ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு, நீ கலங்காதே. நீ ஆண்டவரை மட்டும் தேடு, அவரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பொறாமையும் கோபமும் வாழ்நாளை குறைக்கின்றன. உன் லைஃப் குறைஞ்சு போயிடும். கவலை முதுமையை கூட்டி விடும்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால இந்த பொறாமைக்கு அடுத்து கோபம் வருது, அதுக்கப்புறம் கவலை வருது பாருங்க. எல்லாமே இன்டர்டீம்ல தான் இருக்கு, பெருமையிலிருந்து அப்படியே தொடர்ந்து வருது. அதனாலதான் நம்ம தற்பெருமையை பற்றி முதல்ல பாக்குறோம். அந்த மனத்தாழ்மை ஆவியை அணிந்து கொள்ளும் பொழுது அடுத்தபடியாக நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியது இந்த குறிப்பிட்ட ஆவிக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும். சபையுரையாளர்ல பிரசங்கி 4:4 என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாம செய்யற காரியங்கள், இப்ப நம்ம ஒரு சில காரியங்கள் செய்யறோம், பிரயாசப்படுறோம், அதுவுமே அயலானுடைய பொறாமைக்கு எதுவா இருக்கிறது. அதனாலதான் மோஸ்ட்லி நம்முடைய ஆசீர்வாதங்களை வெளியே காமிக்க கூடாது. இப்ப ஒரு சிலர்ல என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே ஃபேஸ்புக்ல போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுவாங்க. ஒரு சிலர் நல்ல மனைவி, அழகா மனைவி இருக்கு, மனைவியும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுவாங்க. இந்த மாதிரி தன்னுடைய உலக ஆசீர்வாதங்களையும் இதை வெளியே காமிப்பாங்க பாருங்க. அப்படி நம்ம செய்யக்கூடாது. அடுத்தவனுக்கு பொறாமை வரும்படி நாம் செய்யக்கூடாது. அப்ப அதுவுமே ஒரு பாவம் தான். அப்ப அயலானுடைய பொறாமைக்கு நீ செய்யற காரியங்கள், பிரயாசங்கள்லாம் எதுவா இருக்கு. சாதாரணமா மேல பொறாமைப்படுறான்னா அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனா மற்றவர்கள் பொறாமைப்படும்படி நீ பாரு, செல்ஃபி எடுக்கிறது, அந்த பெருமையும் பொறாமையும் சேர்ந்து ஒரு ஆவிதான் செல்ஃபி எடுக்க வைக்குது. மோஸ்ட்லி பாருங்க, இந்த லேடிஸ்லாம் அதிகமாக செல்ஃபி எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பாய்ஸுமே எடுக்கிறாங்க, எல்லாருமே எடுக்கிறாங்க. இது எதுக்குள்ள போய் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு பாவத்துக்குள்ள போய் விழும். இது அயலனுடைய பொறாமை. இதை என்ன பண்ணுவாங்க, செல்ஃபி எடுத்து இந்த தனக்குள்ள வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இதை கொண்டு போய் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுவாங்க. அது போஸ்ட் பண்ணும்போது மற்றவருடைய பொறாமைக்கு எதுவாகும்போது அங்கே ஆவிகள் செயல்படுறத பார்க்க முடியுது. இது நிறைய கவுன்சிலிங்கில் பார்க்க முடியுது. அதனால ஒரு சில ஆவிகள், அந்த வன்கன்னு சொல்லப்படுகிற ஒரு சில ஆவிகள் செயல்பட்டு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்றத ஒரு சில கவுன்சிலிங்ல, ரெட்ரீட் சென்டர்ஸ்ல பார்க்க முடியுது. அதில் மற்றவர்களுக்கு பொறாமை வரும்படியும் நான் நடந்து கொள்ளக்கூடாது. அந்த பாவத்துக்காகவும் நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதான் ஆண்டவர் இப்ப இந்த வசனங்கள் எதுக்கு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை சுத்தம் செய்வதற்காக தான். யோவான் 15
1 to 3 என்ன சொல்லுதா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா வந்து திராட்சை தோட்டக்காரரு அப்படின்னு சொல்றாரு. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுவார். ஏன் கனி கொடுக்க முடியல? இந்த பாவங்கள் இருக்கனாலதான் கனி கொடுக்க முடியல. பண்ண சொன்ன மாதிரி இந்த தாகம் இருக்கணும்னு போன டாக்ல சொன்னார். தாகம் இருந்தாலும் நமக்குள்ள இந்த அசுத்தம் இருக்கும் பொழுது, இப்போ ஒரு பானையில தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த அசுத்தத்தை நீக்கணும். அதனாலதான் இந்த பாவ மன்னிப்பு செஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு சில சபைகள்ல சுத்திகரிப்பு கூட்டம்னு வைக்கிறாங்க, சாங்டிபிகேஷன் மீட்டிங் வைக்கிறாங்க. கட்டாயம் நமக்குள்ள அந்த அந்த ரிப்பண்டன்ஸ் இல்லை சுத்திகரிப்பு கூட்டங்கள் வைத்தே ஆகும். நிறைய ஊழியர்கள், நல்ல ஊழியர்கள் சொல்லாங்க, ரிப்பண்டன்ஸ் இல்லாத ஒரு திருச்சபை வந்து அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்குது. இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். எந்த திருச்சபையிலையோ இல்லை எந்த பிரேயர் குரூப்ல ரிப்பண்டன்ஸ் இல்லையோ, பாவ மன்னிப்பு இல்லையோ, அந்த பிரேயர் குரூப் இல்லைன்னா அந்த சபை வந்து அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கு. அதனால நம்ம அடிக்கடி இந்த கன்ஃபெஷன் செஷன்ஸ், அதனாலதான் நம்ம அதிகமாக கன்ஃபெஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பாவ மன்னிப்புக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இதை ஆண்டவர் தான் செய்யறாரு, ஆவியானவர் தான் செய்ய. பாருங்களேன், என்னில் கனி கொடா இருக்கிற எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதெல்லாம் நீக்கி போடணும், அப்பப்ப வெளியேற்றிட்டே இருக்கணும். இதெல்லாம் அப்பதான் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட முடியும். ஆவியானவர் நமக்குள்ள செயல்படும். அவருடைய திருச்சிலுவை நம்முடைய சிந்தைகள், நம்முடைய அந்த மண்டையில நிறுவப்படணும். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்புங்கிறது இன்டெகிரேட் பார்ட் ஆஃப் த பிரேயர். எடுத்த உடனே நம்ம ஜெபமால சொல்றோம், பாவியெல்லாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்ப என்ன ஆகுது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நீங்க திருப்பலியிலையும் பார்த்தீங்கன்னா என் பாவமே தான் முதல்ல சொல்றீங்க, என் பெரும் பாவமே. அந்த பிரேயரை நீங்க திருப்பலியில அந்த ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல பாவ மன்னிப்பு கேட்குறீங்க. இப்ப நம்ம ஜபத்திலேயே அப்படிதான், கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு, இப்ப ஆண்டோடைய வசனங்கள் உங்களுக்குள்ள உள்ள போகாததுக்காக நம்ம ஒரு பாவ மன்னிப்பு கேட்கிறோம் பாருங்க. அப்பதான் வசனம் உள்ள போகுது, இல்லைன்னா வசனம் போக மாட்டேங்குது உள்ள. அப்ப கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதான் ஆண்டவர் செய்யறார். குற்றப்படுத்துவதற்காக ஒரு பாவத்தை சொல்லல, நம்மளை சுத்தம் பண்ணுகிறார். நம்ம அதிக கனி கொடுக்கும்படி. கனி இருக்கும்போது வரங்கள் செயல்படும். சொன்ன பார்த்தீங்களா, இந்த மனதிற்கு ஆவி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் செயல்படும், இந்த கிஃப்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் த மிராக்கிள்ஸ் செயல்படும். இந்த ஆவிகள், வரங்கள் செயல்படும்படியாக தான் தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். அப்பதான் தேவனுக்குள்ள அநேக ஆன்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிறார். இங்கிலீஷ்ல பர்ஜெத் அப்படின்னு போட்டிருக்கு. சுத்தம் பண்றார், சாங்டிஃபை பண்றார். அது தேவன் தான் செய்யறார், ஆண்டவர் தான் நமக்கு செய்யறார். நம்ம இரக்கமாய் உருக்கமாய் நம்முடைய திராட்சை தோட்டக்காரர் செய்யற பிதா, திராட்சை தோட்டக்காரர் ஆண்டவர் தான், திராட்சை செடி. அவர் நமக்கு அப்படி செய்யறாரு. அதுக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அது சொல்றாரு அடுத்த வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கீங்க. ஏன் இந்த திருவசனங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? வசனங்கள் மூலியமா ஏன் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா, இந்த வசனத்தின் மூலியமாக நீங்க கேட்கிற பாவ மன்னிப்பு உங்களை சுத்தம் பண்ணும், உங்களை அதிக கனி கொடுக்கலாக மாற்றும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்த ஒரு வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் நம்ம சிலுவையில் நமக்காக மரித்தது, அந்த சிலுவையை நம்ம மண்டையில நிறுவுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்க கொல்கதா மேல அவர் அடிக்கப்பட்டார், அதை நம்ம தலையில நிறுவணும். அதான் பாயிண்ட். இப்ப என்ன, அது எப்படி நிறுவுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, அப்ப வசனத்தை கொண்டு மன்னிப்பு கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, that he might sanctify and cleanse it with the washing of the water by the word. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை கழுவும், நம்மளை சுத்தம் பண்ணும். அப்படி சுத்தம் பண்ணும் பொழுதுதான் நம் தேவனுக்குள் கனி கொடுக்க முடியும் ஆண்டவர் சொல்கிறார். அதனால வந்து வசனங்களை கொண்டு நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். இந்த ஒரு பிராக்டிஸ் வந்து நமக்குள்ள கொண்டு வரணும். ஒரு வசனத்தை கொண்டு அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த பிராக்டிஸ் நமக்குள்ள அதிகமா கொண்டு வரணும். கொண்டு வரும் பொழுது நம்மை சுத்தம் செய்து அதிக கனி கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றுவார். அப்ப திருவசனம் அப்படின்றது தண்ணீருக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த திருவசனமாகிய தண்ணீரினால் நம்மளை ஆண்டவர் இருந்தனா அதிகாலை வேளையில கழுவுகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ரைட். இப்ப அதுக்கான ஒரு சில வசனங்களை பார்ப்போம். நம்ம மன்னிப்பு கேட்க முடியும். இந்த வசனங்களை வாசித்து நீங்க அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டே வாங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்படுவார் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14, 16 வசனங்கள் சொல்றாரு, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்குன்னா, இந்த பிட்டர் என்வியிங் அப்படின்னு போட்டிருக்கு. கசப்பு, வைராக்கியம்,
பிட்டர் என்வியிங். இந்த என்வி எதை கொண்டு போகுதுன்னா கசப்பை கொண்டு வருது, மனிதர்கள் கசப்பு. இப்போ ஆவிக்குரிய விதத்தில் என்னை காட்டிலும் ஒரு மனிதன் அதிகமாக பயன்படுத்துறாரு ஆண்டவர், உடனே அங்கே பொறாமை வருது, உடனே அங்கே கசப்பு வருது. இந்த பிட்டர்னஸ். அவன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க, அதை பெருசுபடுத்தி சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா பொறாமை தான். அவன் கீழே மேலே இருக்கிற பொறாமையினால தான் அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணாலே உடனே அதை பெருசாக்கி பிட்டர்னஸ். அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரைஃப் வருது. ஸ்ட்ரைஃப்னா சண்டை, வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருக்கலாம் நீங்கள் பெருமை. இது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அதிகமாக வரும், எதுவுமே வராதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆவிக்குள்ள இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் ஏன் செயல்படலை அப்படின்னு தாகத்தோடு நீங்க தேடும் பொழுதுதான் இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தராரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இதை அகற்றும் பொழுது, இந்த சண்டைகளை உங்கள்கிட்ட இருந்து அகற்றும் பொழுது, இந்த கசப்பை அகற்றும் பொழுது, அந்த கசப்புக்கு அடிப்படை என்னன்னா இந்த என்வியிங்கா இருக்கு. அதை அகற்றும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில செயல்படுறார். நம்மளை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஏன் பயன்படுத்த முடியல? கடவுளால் ஊழியத்தில் நம்மளை ஏன் பயன்படுத்த முடியல? இது முக்கியமான காரணம். ஏன் நம்ம கனி கொடுக்க முடியல? இது முக்கியமான காரணம். அப்ப பிட்டர் என்வியிங் அண்ட் ஸ்ட்ரைஃப் இன் யுவர் ஹார்ட்ஸ். நீ அதனால பெருமை அடையாத. அடுத்த வசனம் சொல்லுது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. அப்ப இன்னைக்கு பிரேயர் குரூப்ஸ்ல ஏன் கன்ஃபியூஷன் இருக்கு, ஏன் ஸ்ட்ரைஃப் இருக்கு? ஸ்ட்ரைஃப்னா சண்டைகள் ஏன் இருக்குன்னு காரணம் இது ஒரு அடிப்படையான காரணம். ஒன்று பெருமை, மேட்டிமை, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்வியிங், இந்த பொறாமைப்படுதல். இந்த பொறாமையினால இது ரொம்ப ஆழத்துல இருக்கும். இது நீங்க கண்டுபிடிக்கணும், ஆவிக்குள்ள நீங்க உட்காந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஆழத்துல இருக்கிறனாலதான் கசப்பு வருது. கசப்பு, இந்த பிட்டர்னஸ் வருது. அந்த பிட்டர்னஸ் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து அகற்றி போடும். அப்ப என்ன, இந்த பிட்டர்னஸ் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எடுக்கும் பொழுது, இந்த கசப்பை எடுக்கும் பொழுது என்ன பண்ணிடுவோம்னா அந்த மனதுருக்கத்தின் ஆவி உங்களுக்குள்ள வரும். நீங்க எல்லாருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாருக்காக, ஆண்டவர் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என்னை காட்டிலும் சிறப்பா இருக்கணும் ஆண்டவரே, என்னை காட்டிலும் 1000 மடங்கு நீங்க பயன்படுத்தணும் அப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கசப்பான வைராக்கியம் உங்களை விட்டு போயிடும். தேவ ஆவி உங்கள் மத்தியில செயல்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப இதுக்காக தான் ஆண்டவர் நம்ம இந்த அதிகாலை வேலை பேசிட்டு இருக்காரு. மரியே வாழ்க. ஆமென். அடுத்து யாக்கோபு 4:1-2 என்ன சொல்லப்படுகிறது என்றால், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகள்லாம் அல்லவா? இப்ப நமக்குள்ள ஏன் பிரச்சனை வருது, ஏன் மனத்தாங்கல்கள் வருது அப்படின்னா முதல் காரணம் மனமேட்டிமை. அவன் சொல்றது என்ன நானே கேட்கறது அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த மனமேட்டிமைன்ற ஆவி நமக்குள்ள செயல்படுது. 2வதா செயல்படக்கூடிய ஆவி இந்த பொறாமை. அப்ப நீங்க பொறாமை உள்ளவர்களா இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். அப்ப இது உன் அவயங்களிலே போர் செய்கிற ஒரு இச்சை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ இச்சித்து உன் கடைகள் நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். அப்ப இந்த பொறாமை இருக்கிறனாலதான் உங்க வாழ்க்கையில ஒரு சில ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்றத புரிஞ்சுங்க. இது உலகபூர்வமான ஆசீர்வாதமும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வரங்கள் செயல்படலைனாலும் இல்ல உங்களுக்குள்ள உலகபூர்வமான ஆசீர்வாதம் இல்லைனாலும் அடிப்படையில இதுக்கு மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணிக்கிறான், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஒரு சில நேரங்களில் எப்படி போயிருதுன்னா, ஒரு சில நேரங்களில் பிரேயர்ல மற்றவங்களை சபிச்சிருவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த ஆவிகள் யாரையும் சபிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் எனக்கு எதிராக இப்படி செஞ்சுட்டான், எனக்கு எதிராக அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அந்த கசப்பு உள்ள வரும்போது தேவனுடைய ஆவி உங்கள் மத்தியில செயல்பட முடியாது. அதனால சண்டைகள் வரும். அப்ப நீங்க பண்ற விண்ணப்பங்களும் ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்ப பிரேயர் நகராது, ஜெபம் நகராது, ஒரு இடத்துல போய் ஸ்டாக்னேட் ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப இந்த பாவத்துக்கு நீங்க கவனம் மன்னிப்பு கேட்கணும். அப்போ உங்கள் விண்ணப்பங்கள் தேவனிடத்தில் செல்லாத காரணம், நீங்க பரிந்துரை ஜெபங்கள் தேவனிடத்தில் செல்லாத காரணம் பொறாமையின் ஆவி. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ரோமர் 13:13 என்ன சொல்லுகிறதுனா, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்கிறோம். இங்க பாருங்க, களியாட்டு வெறி, இது நம்ம அடிப்படையாக நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். களியாட்டம் செய்யறது, டான்ஸ் ஆடுறது, வெறித்தனமா ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. வேசித்தனம், இதை குறித்து நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். வேசித்தனம், காமவிகாரம், நமக்குள்ள இருக்கக்கூடிய இச்சைகள். அப்ப வேசித்தனங்கிறது அடுத்த பெண்களை இச்சையா பார்க்குறது, காமவிகாரங்கிறது கல்யாணத்துக்குள்ளேயும் வரக்கூடியது காமவிகாரன்றது. அப்ப அடுத்தபடியா என்ன சொல்றாருன்னா வாக்குவாதமும் பொறாமையும். அப்ப பிரேயர்ல நம்ம வாக்குவாதமே பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பொறாமை, வாக்குவாதம் வரனாலும் இந்த பொறாமை இருக்கு. இந்த பொறாமையும் வாக்குவாதமும் இணைஞ்சிருக்கு பாருங்க, இணைஞ்சிருக்கு. உள்ளவர்களை என்னாமல் பகலில் நடக்கல போல சீராய் நடக்க கடவும். கடைசி என்ன சொல்றேன்னா, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்.
அப்ப பொறாமை எங்க இருக்கோ அங்க வாக்குவாதம் வரும், அங்க சண்டை வரும். அப்ப இது ஒரு அடிப்படையான காரணம். இது ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். அப்ப இதை மேற்கொள்ள இன்னொரு வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11-13. இப்ப நமக்கு உலகபூர்வமான ஆசீர்வாதம் இல்லைனாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைனாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உனக்குரியது ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என் 11 வசனம் சொல்லுகிறது, 4:11, என் குறைச்சினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, என்னால் எந்த நிலைமையிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு அந்த பொறாமையே வராது. எந்த சூழ்நிலையிலும் மனரமியமா இருக்கீங்க. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும், பட்டினியா இருக்கும், பரிபூர்ண அடையும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். பேசலாம். அப்ப எந்த சூழ்நிலையும் மனரமியமா இருந்து, எந்த குறைகள் வந்தாலும் அவனுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு இல்லாம, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுது. உலகபூர்வமா சரி, அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கலையே, நான் அவனோட நல்லா வேலை செய்யறேன் ஆனா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது உலகபூர்வமானது. ஆவிக்குரிய விதத்துல நான் அதிகமா பிரயாசப்படுறேன், எனக்கு இந்த வரங்கள் செயல்பட மாட்டேங்குது அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கு அடிப்படையா இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போது உங்களுக்குள்ள வரங்கள் செயல்படும். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வசனம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். இப்ப நம்ம எல்லாருமே ஊழியர்கள், அதுக்காக தான் ஊழியத்துக்குரிய அந்த வசனங்கள் எடுக்கணும். பொறாமை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கு. குறிப்பா நம்ம ஊழியத்துல இந்த பொறாமை எப்படி செயல்படுது அதுதான் நம்ம மெயினா பார்த்துட்டு இருக்கோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14-17 வசனங்கள், 14, 15, 16, 17 வசனங்கள் வாசிச்சீங்கன்னா அதுல பவுல் சொல்றார், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அப்ப நாம எப்படி கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பொறாமையினாலும் விரோதத்தினாலும் நம்ம பிரசங்கிக்கிறோமா? ஏன்னா அப்படி பிரசங்கிக்கிறாருன்னு பவுல் சொல்றாரு. 14 சொல்லுது, சிலர் என் கட்டுக்களோட உபத்திரத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். இது நம்ம பிரேயர் குரூப்ல அதிகமா வரக்கூடியது. விரோதத்தினாலே நம்ம கிறிஸ்துவை அறிவிக்கிறோமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்க. 17 வசனம் சொல்லுது, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ஆமென். அப்ப பொறாமையினாலும் விரோதத்தினாலும் அல்ல, ஆண்டவர் நம்மளை அழைப்பது என்னன்னா, நல் மனதோடும் தேவன் மேல் உள்ள பற்றோடும் நான் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இந்த ஊழியத்தை நாம் செய்யும்போது அங்க மற்ற ஊழியர்கள்லாம் பார்த்து நம்ம பொறாமப்பட்டு அவர்களை பற்றி ஒரு சில நேரங்களில் தவறா பேசுறாங்க. சமீப காலத்துல அதிகமா நற்செய்தி குழுக்கள்ல பார்க்க முடியுது. அடுத்த ஊழியர்களை பற்றி தவறா பேசுறது, அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பெருசுபடுத்தி பேசுறது, அதன் மூலியமா அப்ப அந்த ஊழியங்கள் கெடுது. பார்த்தீங்களா? அப்ப இந்த பாவத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், அதுக்காக மன்னிப்பு கேட்கணும். அப்ப மற்ற ஊழியர்களை நாம குறை பேசுறேன், ஆண்டவரே என்னை மன்னிய மாட்டவரே, என்மேல் இரக்கமாயிர மாட்டவரே. ஒரு தவறை எடுத்து அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை. ஒரு சில ஊழியங்களில் இருக்கிற தவறை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஆனா அதையே சுட்டி காமிச்சிட்டே இருக்குது. ஒரு சில யூடியூப்லாம் பார்க்கும்பொழுது அடுத்தவங்க குறைய சொல்லிட்டே இருக்கிறது தான் ஊழியமே, அதே ஊழியமா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அது பேர் ஊழியம் கிடையாது, அது அட்டூழியம் தான். சரிங்களா? அதனால நம்ம அப்படி இல்லாம சில பொறாமையினாலும் விரோதத்தினாலும் கிறிஸ்துவை அறியாமல் சில நன்மனிதனால் கிறிஸ்துவை பிரசங்கிறது போல, அன்பினால் கிறிஸ்துவை பிரசங்கிறது போல மக்கள் தேவனுக்குள்ள வரணும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவர்கள் நோய்கள் நீங்கணும், அவர்கள் பரலோகத்தை பாதையில நடக்கணும் அப்படின்ற எண்ணங்களோட நாம் கிறிஸ்துவை அறிவிக்கும் போது தேவன் நம்ம ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இது அடுத்து நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் செய்யற முக்கியமான தப்பு. பொறாமை வாக்குவாதம் 2 சேர்ந்தே வருது பாருங்களேன். பொறாமை எங்க இருக்கோ அங்க வாக்குவாதம் இருக்கும், பேதங்கள், சண்டை இருக்கும். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் அப்போலை சேர்ந்தவன் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள் அல்லவா. இது காரணம் envy among the prayer groups மத்தியில பொறாமை செயல்படுது. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடவுளுக்கு உண்மையா ஊழியம் செய்யற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் செய்யறாரு. குறைகளோடு தான் எல்லாருமே ஊழியம் பண்றாங்க. யாரும் குறை இல்லாம யாரும் ஊழியம் பண்ணல. அப்ப இந்த பொறாமை இருக்கிறனாலதான்
நம்ம மாம்சத்துக்குருவிகளாக இருக்கிறோம். பவுலை சேர்ந்தவனும் அப்போலை சேர்ந்தவனும் கட்சி மனப்பான்மை. இப்படி இந்த ஆவி இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் வந்து பொறாமை. அந்த பொறாமைக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். அடுத்த ஊழியங்கள் மேல் நாம் பொறாமைப்படக்கூடாது. என்னை காட்டிலும் அந்த மற்ற ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை காட்டிலும் அதிகமாக அவர்கள் ஊழியம் செய்ய ஆண்டவரே நம்ம ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறும்பொழுது தேவன் நாம் செய்கிற ஊழியங்களையும் அவருக்கு தான் ஊழியம் செய்யணும், அதை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதனால சொல்றாரு 1 கொரிந்தியர் 3:21-23, ஒரு மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டத்திருப்பானாக ஒருவனும். ஊழியனை குறித்தெல்லாம் நீ மேன்மை பாராட்டாத. எல்லார்ட்டையும் குறை இருக்கு. எல்லாருமே வந்து அந்த முள்ளு மரம் தான். அந்த முள்ளு மரத்தை தான் ஆண்டவர் செதுக்கி அந்த பேழையை செய்யறார். உங்களுக்கு தெரியும், அந்த உடன்படிக்கை பேழை அது மேல் பகுதி வந்து மெர்சி சீட்டுன்னு சொல்லக்கூடியது சுத்த தங்கம். அதனுடைய கீழ்ப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மரத்தினால் செய்யப்படுது, ஒரு முள்ளு மரத்துல செய்யப்பட்டது. அந்த முள்ளு மரத்துல ஒரு ஒரு ஆர்ட் செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த முள்ளெல்லாம் செதுக்கி விட்டு அப்பதான் செய்ய முடியும். அதுக்கு மேல தங்க முலாம் பூசப்படுகிறது. ஊழியர்கள்லாம் அப்படிதான், நம்ம தங்க முலாம் பூசப்பட்டாங்க. உள்ள பாத்தீங்கன்னா வெறும் கட்டை தான் நம்ம. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த விசுவாசமாகி அந்த பொன் தகட்டினால் நம்மை மூடுகிறார். மூடி நம் மூலமா ஆண்டவர் செயல்படுகிறார். அப்ப நமக்கு மேல அந்த மெர்சி சீட் இருக்கு. அந்த மெர்சி சீட்டு தான் நமக்கு தெரியும், தாயாகிய மரியாள். அவங்க தான் நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போறாங்க. அந்த 2 ரெக்கைகள் அங்க இருக்கு பார்த்தீங்களா, கடவுள்கிட்ட கொண்டு போறாங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால அந்த பொறாமைக்காக நம்ம மன்னிப்பு கேட்போம். மனுஷரை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டாம். மனுஷரை குறித்து, எந்த ஊழியரை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டாம். பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென். நீங்க எல்லாம் கிறிஸ்துவோடவங்க, கிறிஸ்து தேவனுடையவர். நாம் தேவனுக்கு சொந்தம். நான் யாருக்கு சொந்தம் இல்லை, நாம் தேவனுக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்து 1 தீமோத்தேயு 6:3-6 ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனால், இதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? அதை விட்டு விலகி நம்ம கொஞ்சம் ஒதுங்கிடணும். அப்ப அதை பற்றியே நம்ம கமெண்ட் பண்ணிட்டே இல்லாம, ஒரு சில இடங்களில் தவறு இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து விலகி அமைதியா வந்துடுறது நல்லது. அடுத்து சொல்றாரு, அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனா இருக்கிறான். அப்ப இந்த வாக்குவாதம், இந்த பொறாமை எல்லாமே பார்த்தீங்கன்னா நோய். இது வந்து ஒரு டிசீஸ். சரிங்களா? தர்க்கம் பண்றது, போய் சண்டை போடுறது, மாதா இருக்காங்களா இல்லையா, அது ஒரு சண்டை, தேவையில்லாத சண்டை, வாக்குவாதம் பண்றது, இதெல்லாம் ஒரு நோயின்னு ஆண்டவர் சொல்றாரு. வாக்குவாதம் வந்து ஒரு நோய். இந்த நோய்க்காக நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இந்த நோயை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடம். அதனாலதான் பாருங்க, இந்த கிஃப்ட் ஆஃப் ஃபீலிங் செயல்பட மாட்டேங்குது பாருங்க. அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமா இருக்கிற மனுஷர்கள் உண்டாகும். மாறுபாடான தர்க்கங்களுக்கு பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு நீ விலகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி ஒரு வசனம் சொல்றாரு அவரு, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். இது ஒரு முக்கியமான வசனம். பொறாமையை அகற்றக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, போதும் என்ற மனம். எனக்கு தேவையானது ஆண்டவர் செய்வாரியா, என் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நான் ஏன் மற்ற மேல பொறாமப்படணும்? ஆமேன். போதுமென்ற கூடிய தேவபக்தியை, என் ஆவிக்குரிய விதத்திலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரு. ஊழியம் செய்யணுமா, ஆண்டவர் வரங்களை கொடுப்பாரு, அவர் கனிகளை கொடுப்பாரு. அவர் இல்லைன்னா ஊழியம் இல்லை. ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த பாவத்துக்கு நம்ம கவனமா மன்னிப்பு கேட்கணும். இந்த பொறாமை தான் சண்டையை கொண்டு வருது. சண்டை தான் தர்க்கம், வாக்குவாதம், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பிரேயர் குரூப்பே அழிச்சிருது. இது ஒரு பெரிய நோய் மாதிரி. நோய் பார்த்தீங்கன்னா அரிப்பிளவுன்னு கூட ஒரு இடத்துல போட்டுருக்கு, தீத்துல போட்டுருக்கு. அதோட பரவுமா அப்படியே அந்த நோய். ஒருத்தர் இருந்து அப்படியே போய் அப்படியே எல்லாத்தையும் பரவிடுன்ற. அப்ப இந்த பரவக்கூடிய ஒரு நோய் தொற்று நோய்னு சொல்லுவாங்க, கண்டேஜியஸ் டிசீஸ். அப்ப இந்த பொறாமை இருக்கலாம் தான் அடுத்து குறை சொல்லிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது. பரவும் அப்படியே, ஒருத்தண்ட அங்க சொல்ல, அவன் இன்னொருத்தண்ட சொல்ல, அப்படியே பரவிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நோயை போல நமக்குள்ள அது பரவிக்கிட்டு இருக்கு. அது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நன்றி ஆண்டவரே. இப்ப இந்த ஆவிக்கு எதிரான புண்ணியம் தான் என்ன சொல்றேன்னா, கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், இல்லைன்னா மனதுருக்கம், இல்லைன்னா தயவு. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு பாத்துங்க. ஆண்டவர் எப்படி இருக்காரு? 1 பேதுரு 2:1-3 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்களேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். ஆண்டவர் ருசி பார்க்கணும். நீங்க அவர் எவ்வளவு தயவுள்ளவர், எவ்வளவு மனதுருக்கம். நம்ம எவ்வளவு குறைகளோட செய்யறோம், ஆண்டவர் நம்ம தயவா இருக்கிறார், நம்மளை மன்னிக்கிறார், நம்முடைய ஊழியங்களை ஏற்று அதை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நன்றி செலுத்தணும். அப்ப மற்ற ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமே. அது குறையா இருக்கனால ஆண்டவர் ஆசீர்வதிக்காம போயிடுவாரா? இல்ல, தேவன் எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிப்பார். அவருக்கு உண்மையா செய்யற எல்லா ஊழியங்களும் தேவன் ஆசீர்வதிப்பார்.
நமக்குள்ள இருக்கிற கசப்புகளை அகற்றும்படியா, பொறாமையை அகற்றும்படியா ஆண்டவர் எவ்வளவு தயவுள்ளவரா மனதுருக்கமா இருக்கிறாரோ அது போல நாமும் தயவுள்ளவராக மனதுருக்கமா இருக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்னா அவரை நம்ம ருசி பார்க்கணும். கர்த்தர் எவ்வளவு தயவுள்ளவர், ஒண்ணும் இல்லாத நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவோ பாவங்களை விழுந்து கிடந்த நமக்கு என்னோட ஊழியத்தை செய்டான்னு ஆசீர்வதிக்கிறார். இல்லை உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் சகோதரனை ஆசீர்வதிக்க கூடாதா? உன்னை காட்டில் அதிகமா ஆசீர்வதிக்கட்டும் ஜெபி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு பாருங்க. இந்த பொறாமை எதுக்கு நடுவில் வருது பாருங்க. துர்க்குணம், கபடம், வஞ்சகம் இருக்கனாலதான் பொறாமை வருது. இந்த பொறாமை இருக்கனாலதான் புறங்குற அடி அடுத்தவனை பத்தி புறங்குறிக்கிட்டே இருக்கிற. அப்ப இது ரொம்ப ஆழமா நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சின்ன. சகல துர்க்குணத்தையும் ஆவிக்குள்ள விதத்தில் அனலைஸ் பண்ணி பாருங்க. கபடம், வஞ்சகம், பொறாமை, அதனால என்ன வருது? புறங்குறுதல், அடுத்தவனை பத்தி புறங்கூறிட்டே இருக்கிறது. இப்ப மவுத்துல இப்ப ஆண்டவருடைய வசனம் நம்ம வாயில இருந்து புறப்பட மாட்டேங்குது. அதுக்கு முக்கியமான பாவம் வந்து இந்த புறங்குறுதல், பொறாமையினால் வரக்கூடிய புறங்குறுதல். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நீ மன்னிப்பு கேட்கும்போது தேவனுடைய மனதுருக்கத்தின் ஆவி, அவர் தயவுலா இருக்கிறது போல அவர்கிட்ட இருக்கிற தயவு, அந்த மனதுருக்கத்தின் ஆவி நம்ம மத்தியில இறங்கும்படியாக இந்த அதிகார வேலை கொண்டாட போறோம். ஆண்டவர் கொடுக்க போறார். இதுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவரே பொறாமைகளையும் புறங்குறுதலையும் என்னை விட்டு அகற்றி போடுறான் ஆண்டவரே. அவைகளை ஒழித்து விட்டு நீ வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் சொல்றேன். அப்ப எதை அகற்றுறமோ அகற்றினாதான் நம்ம இந்த ஞானப்பால் மேல் வாஞ்ச வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா குறை சொல்லிக்கிட்டே அப்படியே போயிடும். ஊழியமே குறை சொல்லிட்டு போற ஊழியமாயிரும். அது வந்து ஒரு டேஞ்சரஸ் பார்த்தது. அந்த மன்னிப்பு கேட்டு நான் புதிதாய் பிறந்த குழந்தைகள் இப்பதான் பிறந்த எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே எனக்கு கொடுங்க ஆண்டவர், திருவசனமா ஞானப்பால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கூடாது. எனக்கு ஒன்றும் தெரியாதையா, நான் ஒரு பாவியா, எனக்கு உதவி செய்யுங்கயா, உடைய கலங்கல்வாத ஞானப்பாலை இந்த அதிகாலை வேலை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அதன் மேல் வாஞ்சியா இருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அதான் அன்னைக்கு பீட்டர் என்ன கூட எடுத்தா இருப்பாங்க. எஸ்ஏ 55:1 காசு இல்லாமல் வந்து பாலையும் பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க தாகமுள்ளவர்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் அந்த கலங்கமில்லாத ஞானப்பால் நான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். அவர் தயவுள்ளவராய் இருக்கிறது போல நாமளும் தயவுள்ளவராய் மாறுவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எஸ்ஏ 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர்கிட்ட அந்த ஆவி இருக்கு. அந்த ஆவி ஒன்றை செயல்படணும். ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. சார் பெருமை எல்லோருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு பார்த்தோம். தாழ்மை எல்லோருக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். அதிகமா கிருபையை கொடுத்துட்டே இருப்பார். உன்னை தாழ்த்துங்க, இந்த அதிகாலை தாழ்த்துங்க. ஆண்டவர் என்கிட்ட பொறாமை இருக்கியா, என்கிட்ட பெருமை இருக்கியா, என்னை தாழ்த்துறையா, இப்படி மனதிற்கத்தின் ஆவி எங்கள் மத்தியில் அனுப்புங்க ஆண்டவர். இந்த அதிகாலை வேலை நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற முக்கியமான செய்தி. ஆண்டவரே உடைய மனதுருக்கத்தின் ஆவி, உடைய தயவின் ஆவி எங்கள் மத்தியில் அனுப்புங்க ஆண்டவரே. அதன் மூலமாக உடைய பலத்தின் ஆவி எங்கள் மத்தியில செயல்படுத்த ஆண்டவரே. உடைய கனி தயவு இருக்கும் பொழுது ஆண்டவரே, உடைய வரங்கள் எங்கள் மத்தியிலே, அந்த குணமாக்கும் வரங்களும் ஆண்டவரே, அந்த அற்புதங்களை சக்தி எங்கள் மத்தியில செயல்படும் ஆண்டவரே. எங்க ஊழியத்துல செயல்படுத்த ஆண்டவரே, செயல்படும் ஆண்டவரே. சொல்றாரு எஸ்ஏ 55:7 சொல்லுகிற, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் உண்மையில் மனதுருவார். அவர் பார் உண்மையில மனதுருக்குனாலதான் நீ உயிரோடு இருக்கிற. அப்ப நீயும் மனதுருக்கும். ஆமென். ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவுள். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு இருந்து இருக்கிறார். அப்ப இந்த மனதுருக்கு வரும்பொழுது நீங்க அடுத்தவங்களை ஈஸியா மன்னிச்சிருவீங்க. யார் மேலும் கசப்பு இருக்காது, யார் மேலும் வன்மை இருக்காது, யார் மேலும் பொறாம இருக்காது, எல்லாரையும் மன்னிப்ப. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப மன்னிக்க முடியாததுக்கு ஒரு காரணமும் இந்த பொறாமை தான். அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தனை மன்னிக்க முடியலனாலும் அதோடைய பேஸ் என்னன்னா பொறாமையா இருக்கும். ஒண்ணு பெருமையா இருக்கும், ஒன்னு பொறாமையா இருக்கும். நீ கர்த்தரிடத்தில் அவர் எப்படி மனதுருக்கமா இருக்கிறாரோ அது போல நாமும் மனதுருக்கமா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் இந்த அதிகாலை வேலையில. இப்ப இந்த மனதுருக்கத்தின் ஆவி பற்றி நாம கொஞ்சம் தியானிப்போம். ஆண்டவர் எப்படி மனதுருக்கமா இருந்தாருன்னு ஒரு சில வசனங்களை புதிய ஏற்பாட்டுல வாசிப்போம். அதை வாசிக்கும் போது நம்ம மத்தியில் ஆவி இறங்கும். நீ ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. ஆண்டவர் எனக்கு இந்த மனதுருத்தின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு மன்றாடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மத்தேயு 9:36, 37, 38 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டும்போது அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்களின் மனதுருகி எப்படி அறிவிக்கிறார் பாருங்க ஆண்டவருடைய வசனத்தை. மனதுருகி ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்கிறார். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு இந்த உணவை நான் கொடுக்க வேண்டும். இந்த மனதுருக்கத்தோடு நீங்க போய் இந்த புல்பிட்டில் நிற்கும் பொழுது தேவன் உங்கள் மத்தியிலே செயலாற்றுவார். அவர் பேசுவார். அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அவர் செயல்படுவார். பிரைஸ் தி லார்ட். நீ பொறாமையினாலும் வாக்குவாதத்தினாலும் போட்டி மனப்பான்மையில் நிற்கும் போது அங்க செயல்பட மாட்டார் ஆண்டவர். அவனோட என்ன அதிகமா பயன்படுத்தின ஆண்டவர் அப்படின்னு சொல்லாத. இல்ல, தேவன் யாரை எங்க பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். அவர் அதை செய்வார்.
ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. அப்ப சொல்றாரு, சீஷர்கள் நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவர் வேண்டிக் கொள்ளுங்கள். நிறைய ஊழியர்கள் எழுப்புங்க ஆண்டவரே, எல்லாரையும் ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லிங்க. நான் மட்டும் ஊழியரா இருக்கணும், எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது மனகுத்து ஆவி கிடையாது. நிறைய வேலையாட்கள் அனுப்புங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் ஊழியம் பண்ணட்டும், எல்லாரும் ஊழியம் பண்ணிட்டு ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மனகுத்து ஆவி எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. இந்த வரங்கள் எல்லாருக்கும் தாங்க. என்னை காட்டிலும் அதிகமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, என்னை காட்டிலும் அதிகமாக மற்றவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படி நீங்க ஜெபிங்க. மத்தேயு 14:14 சொல்லுகிறது அடுத்த வசனம். அந்த கிஃப்ட் ஆஃப் ஃபீலிங் அண்ட் மிராக்கிள்ஸ் ஒர்க் ஆகணும்னா இந்த மனதுருக்கத்தின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரணும். அதனால ஒரு சில ஊழியங்களை பார்க்கும்போது அதிகமா இந்த வரங்கள் ஏன் செயல்படுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள அதிகமா இந்த மனதுருக்கத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த பொறாமை இல்லைன்னு அர்த்தம், புறங்கூறுதல் இல்லைன்னு அர்த்தம். மத்தேயு 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நீங்க பைபிள்ல பல இடங்களை வாசிங்க. ஒரு 2-3 வசனங்கள் தான் எடுத்து போட்டிருக்கிறேன். நிறைய வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மனதுருகி தான் அந்த இடத்துல வசனங்களை போதிப்பாரு. மனதுருகி வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார். அடுத்து சொல்வார் 20:34 இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர் பார்வையிடந்து அவருக்கு பின் சென்றார். அப்ப மனதுருகி தான் எல்லா அற்புதங்களையும் செய்யறாரு. இன்ஃபேக்ட் போதிக்கிறதுமே அவர் மனதுருகி தான் போதிக்கிறார். மார்க் 1:40-41 சொல்லுது, ஒரு குஷ்டரோகி வரும்பொழுது இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகின்றார். அங்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தின் ஆவி செயல்படுது. அதனாலதான் அங்க ஹீலிங் நடக்குது. லூக்கா 7:13 சொல்லுகிறது, அந்த 900 அந்த விதவையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவள்மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன், மரித்தவனை உயிரோ எழுப்புற. இந்த மனதுருக்கத்தின் ஆவி, இந்த ஆவி நம்ம மத்தியிலே செயல்படணும். ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, ஆண்டவரே உங்ககிட்ட இருந்த அந்த மனதுருக்கத்தின் ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்கிட்ட அந்த பொறாமை, புறங்குறுதல், வாக்குவாதம், சண்டைகள் இதெல்லாம் அகற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த அதிகாலை வேலையில உடைய மனதுருக்கத்தின் ஆவி எங்கள் மத்தியிலே அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. இந்த வரம் நமக்குள்ள செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம ஊழியங்களை செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. லூக்கா 10:33-34 சொல்லுகிறது, அந்த சமாரியன் நல்ல சமாரியன் சொல்ல, அந்த எரிகோவுக்கு போன, எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனவன். எருசலேம்னா ஆண்டவருடைய வீடு. ஆண்டவர் வீட்டுல இருந்து பாவ வீட்டுக்கு போறான், எரிகோவுக்கு போறான். அதனாலதான் வழியில அடிபட்டாங்க. அப்படி அடிபடுவர்கள், பாவ வழியில செல்றவங்க, ராங் டைரக்ஷன்ல போறவங்களை நம்ம என்ன பண்ணணும்? மனதுருகி அவர்களை தேவனுக்குள் கொண்டு வரணும். அடிபடும் போதுதான் வருவான். அடிபட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான். நீ என்ன பண்ணணும்? போய் அவனை தூக்கணும். அவன் தான் பாவம் ஜானே, விழுந்து போயிட்டான்ல, கடக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்ப அவன் காயங்களின் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி ஒரு நல்ல சமாரியனை போல, இயேசுவை போல அவன் மேல் மனதுருகி அவனை கொண்டு வரணும். கொண்டு வா, மாதாட்ட கொண்டு போய் விடு, சத்திரத்துல கொண்டு போய் விடு, அண்ணன் கூட சொல்லுவாரு, அம்மாட்ட கொண்டு போய் விடு, எப்படியாவது வந்துருவான், ஆண்டவர் கூப்பிட்டு வந்துருவாரு. பாவஞ்சிட்டான்னு அவனை தள்ளி விட்டுறாத, கொண்டு வா. அந்த மனதுருக்கத்தின் ஆவி அவனை பராமரித்தான். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தை மனதுருகி தான் பண்றாரு. இன்னும் அந்த தகப்பனார் அந்த ப்ராடிகல் சன்னை மனதுருகி அவனை கட்டி அணைக்கிறார். அதுபோல இந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள்ள செயல்படும்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம் இந்த அதிகாலை வேலையில. இன்னும் அதிகமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த மனதுருக்கத்தின் ஆவி அதிகமா நம்ம தாயிட்ட தான் இருக்கு. யோவான் 2:3 என்ன சொல்லுதுன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாயவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, மனதுருகி நமக்காக மன்றாடுறார். இந்த அதிகாலை வேலையிலும் அவருடைய ஆவியானவர் மத்தியிலே ஆண்டவரே செயல்படும்படி இந்த தாய் நமக்காக மன்றாட போறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஆவி இல்லாம இருக்காங்க, இந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்காங்க, இந்த பிள்ளைகளுக்குள்ள இந்த பொறாமையின் ஆவி செயல்படுகிறது, இந்த இச்சையின் ஆவிகள் செயல்படுகிறது. மகனே, இவளுக்கு ரசம் இல்லாம இருக்கிறாங்க, நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காங்க, நமக்காக மனதுருகி பரிந்து பேசுகிறாங்க. அந்த தாயிட்ட மன்றாடுவோம் இந்த அதிகாலை வேலை. அம்மா, எங்களுக்கு அந்த மனதுருக்கத்தின் ஆவியை தாங்கம்மா. கேளுங்க, அம்மா எனக்கு அந்த மனதுருக்கத்தின் ஆவியை தாங்கம்மா. எங்களிடத்தில் இருக்கிற பொறாமையும் வஞ்சகத்தையும் புறங்குறுதலையும் அகற்றி போடுங்கம்மா. நன்றி ஆண்டவர். எங்களிடத்தில் இருக்கிற பொறாமையும் வஞ்சகத்தையும் புறங்குறுதலையும் அகற்றி போடுங்க தாயே. மற்றவர்களாக ஜெபிக்கக்கூடிய அந்த மனதுருக்கத்தின் ஆவி எங்களுக்கு தாங்க தாயே. இந்த மனதுருக்கத்தின் ஆவி வரும் பொழுது உம்முடைய அந்த ஸ்பிரிட் ஆஃப் மைட், பலத்தின் ஆவி எங்கள் மத்தியிலே செயல்படும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் வரங்கள், அந்த குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி எங்கள் மத்தியிலே செயல்படும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உம்முடைய ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய 7 ஆவிகளை எங்கள் மத்தியில் அனுப்புங்க ஆண்டவரே. நன்றி இயேசு, போற்றி இயேசுமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த பாட்டு போடுங்க, ஆண்டவரை துதிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரை அதிகாலையில் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். இந்த ஆவிகள் மத்தியில செயல்படும்படியாக ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. தொடர்ந்து போடுங்க, அப்படியே கண்டினியூவா அந்த பாட்டு போடுங்க. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. ஆண்டவரே மனதுருக்கத்தின் ஆவியை தாங்கப்பா, இப்படி பலத்தின் ஆவியின் மத்தியில செயல்படும்படியாக ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே இப்படி திருச்சிலுவை எங்களுடைய கொள்கதா என்ற அந்த மண்டை ஓட்டில நிறுவுங்க ஆண்டவரே. பெருகும் போது நன்றி ஆண்டவரே. கர்த்தர் என்னை தேற்றுகிறீ, கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீ, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்காகவும் மன்றாடு, மனதிருக்கத்தின் ஆவியங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாருக்காகவும் மன்றாடக்கூடிய அந்த மனதிருக்கத்தின் ஆவியங்கள் மத்தியிலே அனுப்புங்க ஆண்டவரே. இக்கரபா தூரபல அந்தரபல கரபாசிக்க ஆண்டவரே, அந்த பொறாமையும் வஞ்சகத்தையும் புறங்கூறுதலையும் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் எங்களிடத்திலிருந்து அகற்றி போடுங்க ஆண்டவரே. அந்த மாமிசத்தின் கிரியைகளை எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. இக்கரபா தூரபலா, அதை சிலுவில் ஆணி அடித்து ஆண்டவரே நாங்கள் அதை அகற்றுகிறோம் தகப்பனே. இக்கரபா தூரபலா அந்தரபல கரபாசிக்க என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஆமென். எப்போதும் என் முன்னே இப்படி திருச்சிலுவை என் கண்பாக நிறுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த திருச்சியில் வந்து புறப்பட்டுகிற வல்லமை எங்களை தொடட்டும் ஆண்டவரே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவர். உலகபூர்வமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாருக்காகவும் மன்றாடுங்க. அந்த மன்றாட்டின் ஆவியை நம்ம மத்தியில ஆண்டவர் அனுப்பட்டும். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே. விக்கரப தூரபல அந்தரபல கரபாசிக்க நன்றி இயேசுவே. ஒரு விடுதலையை கட்டளையிடும் ஆண்டவரே. ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. விக்கரப உம்முடைய பலத்தின் ஆவி செயல்படுத்த ஆண்டவரே இயேசு நாமத்தினால. விக்கரப தூரபல அந்தரபல கரபாசிக்க தடைகள் உடையட்ட ஆண்டவரே. நீரின் வலப்பக்கத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. படுவதில்லை. ஆமென். வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். நிப்பாட்டிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த அதிகாலை வேளையிலே உடைய மனதுருக்கத்தின் ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த ஆசீர்வதிக்கு கிருபைக்காய் நன்றி. உடைய மேகம் எங்கள் மத்தியிலே நிலடுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய மேகம் வந்தால் போதும் ஆண்டவரே, எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. உடைய திருச்செல்வை எங்கள் மண்டைகளிலே நிறுவப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் இச்சைகள், பொறாமைகள் ஆண்டவரே, வாக்குவாதங்கள் ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற பெருமைகள் அகன்று போகும்படி ஆண்டவர் எங்களின் அதிகாலையை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து நாள் முழுவதும் உடைய கிருபினால் எங்களை நிரப்ப போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.